வணக்கம். ஜெய் குருச்சரணம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த அன்றாட வாழ்க்கையில் நிறையா மாய வலைகளில் நம்ம மாட்டிகிட்டு தான் இருக்கிறோம். அதை லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொடர்ந்து ஒரு வேலைகளை திருப்பி திருப்பி அதே இதுக்குள்ளே செஞ்சுட்டு அதே வட்டத்துக்குள்ளேயே சுழல்றது தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம அந்த லூப்லேயே தான் பிறப்பு இறப்புங்கிற தலைக்குள்ளேயே தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நடுவில் இருக்கிற பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கிற இந்த வாழ்க்கையை தான் பல விதங்கள் எல்லோரும் வாழ்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை. ஆனால் எல்லாருமே ஒரு வித இன்னல்களையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த மகான்கள், யோகிகள், இந்த குருமார்கள்லாம் மட்டும் இந்த லூப்லேருந்து வெளியில் போயிடுறாங்க. ஏன் அந்த லூப்லேருந்து அவங்க வெளியில் போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு சில விஷயத்தில் நம்ம மாட்டிகிட்ருக்கனால தான் இந்த லூப்லேயே மாட்டிகிட்ருக்குறோம். இதுலேருந்து வெளியில் வந்தால் உண்மை நிலை என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது அவங்க கண்டுபிடிச்சதுனால தான் அந்த லூப்லேருந்து வெளியில் வரக்கான எல்லா முயற்சிகளையும் அவங்க பண்ணுறாங்க. அதில் மெயினான குணங்கள் என்னென்னா, நம்மளோட இந்த கீழான குணங்கள்லேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம்னாவே அந்த டென்சிட்டி நம்ம உடம்புல கம்மியாயிரும், லேசாயிரும். அந்த லேசாகிறனால தான் அவங்க இது ஒரு பரிணாமம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து அடுத்த பரிணாமத்துக்கு அவங்க போயிடுறாங்க. அவங்க எங்கேயோ ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க, நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நம்மளுக்கு வழிகாட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்னென்னா இந்த உடல் இல்லாமல். அப்படிங்கிறப்ப இந்த லூப்பில் நம்ம மாட்டினதும் இல்லாமல் இந்த மாய உலகத்தில் மாய பொருட்களோட வாழ்ந்துக்கிட்டு எத்தனை பேரை கஷ்டப்படுத்திக்கிட்டு துன்பப்படுத்திக்கிட்டு நம்மளே கஷ்டப்படுத்திக்கிட்டு துன்பப்படுத்திக்கிட்டு வாழ்கிறோம். ஒரு நிமிடம் சிந்திச்சு பார்த்தா என்ன வாழ்க்கை அப்படிங்கிறத சிந்திச்சா பார்த்தீங்கன்னா வெளியில் வருவீங்க. வெளியில் வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம். நான் உங்களை துறவியோ மகானோ ஆக சொல்ல, கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி யோசித்து வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துன்பங்களை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்ம அடுத்தவங்களுக்கு துன்பங்களை தராமல் அடுத்தவங்களையும் நம்மளாக நினைக்கணும். அவங்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் நம்ம மனசு கொஞ்சமாவது ஹாப்பியாகிறத நம்ம உணர்ந்திருப்போம், பொறாமப்பட்டிருப்போம். இதுலேருந்துலாம் நம்ம வெளியில் வரணும்னு நினைக்கணும். இதுலேருந்து வெளியில் வர்றவங்க தான் அந்த லெஜெண்ட் ஆகியிருக்காங்க. அந்த லெஜெண்ட்லாம் ஏதோ ஒரு வகையில் டென்சிட்டி குறைவான ஆட்கள் தான். ஏன்னா ஐன்ஸ்டீனோட மூளையவே பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணினதில் ஒரு சில பகுதிகள் டென்சிட்டி குறைவாக இருந்ததுனால தான் அவர் இவ்வளோ ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துலையுமே டென்சிட்டி பற்றி தான் பேசுகிறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம கீழான குணங்கள்னால என்னென்னா நம்மளே கனமாக தான் இருக்கிறதா உணர்கிறோம். நம்மளுக்கு கவலைப்படுறப்போவோ கோவப்படுறப்போவோ இல்லை நம்மளுக்கு பிடிக்காத அந்த ஒரு செயல் நடக்கிறப்ப நம்ம கனமாக தான் நம்மளை உணர்கிறோம். ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களையோ சந்தோஷமாக இருக்கிறப்ப நம்ம ஃப்ரீயாக லேசாக உணர்கிறோம். அப்படிங்கிறப்ப இந்த டென்சிட்டி தான் நம்மளோட வாழ்க்கையவே நிர்ணயிக்குது. அந்த டென்சிட்டிக்கு கீழான குணங்களை நம்ம மாற்றிட்டோம்னா நீங்கள் தேடுற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். நன்றி.